மெகா செய்திகள். மஹிந்தவை 400 ஆண்டுகள் சிறையில் அடைக்க வேண்டும், சரத் பொன்சேகா வலியுறுத்தல். செய்தி ஆசிரியர் ஃபர்ஹானா பதுருதீன். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை 400 ஆண்டுகள் சிறையில் அடைக்க வேண்டும் என்று ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். ராஜபக்சகளின் 2010ஆம் ஆண்டு ஆட்சி காலத்திலேயே கடுமையான ஊழல்கள் இடம்பெற்றதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். நிகழ்வு ஒன்றில் பேசிய முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா அடுத்தடுத்து வந்த இலங்கை தலைவர்களையும் விமர்சித்துள்ளார். அவர்களுக்கு தேசிய வளர்ச்சிக்கான தொலைநோக்கு பார்வை இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிங்கப்பூரின் லீ குவான் யூ, மலேசியாவின் மஹதிர் முகமது மற்றும் ருவாண்டாவின் ஜெனரல் ஜுவேனஸ் போன்ற சர்வதேச பிரமுகர்கள் ஊழலுக்கு எதிராக வலுவான நிலைப்பாடுகளை எடுத்துள்ளதாகவும் சரத் பொன்சேகா மேலும் தெரிவித்துள்ளார். உகண்டாவிலிருந்து திருப்பதிக்கு பறக்க ஒரு தனியார் ஜெட் விமானம் அழைக்கப்பட்ட நிகழ்வையும் சரத் பொன்சேகா நினைவுபடுத்தியுள்ளார். ராஜபக்சவின் தலைமையில் சீனாவில் 2010ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட அரச முறை பயணத்தின் போது 65 பேர் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் அதிகாரபூர்வமாக அழைத்துச் செல்லப்பட்டதாக சரத் பொன்சேகா சுட்டிக்காட்டினார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் நடவடிக்கைகளையும் சரத் பொன்சேகா விமர்சித்துள்ளார். எனினும் அதிகாரிகளை பொறுப்பு கூற வைப்பதில் தற்போதைய நிர்வாகம் வகுத்த முன்னுதாரணத்தை தாம் ஆதரிப்பதாகவும் பொன்சேகா மேலும் குறிப்பிட்டார். ரணில் விக்ரமசிங்கவின் தலைவிதியை பார்ப்பது தமக்கு வருத்தமாக இருக்கிறது. அவரே தம்மை அரசியலுக்கு அழைத்து வந்தவர் என்றும் மேலும் குறிப்பிட்டார். இருந்த போதிலும் எனினும் அவருடைய கைது விடயத்தில் நடப்பு அரசாங்கம் மேற்கொண்ட முன்னுதாரணத்தை தாம் ஏற்றுக்கொள்வதாகவும் பொன்சேகா குறிப்பிட்டார். அந்த முன்னுதாரணத்தின் அடிப்படையில் ராஜபக்ஷ போன்ற ஒருவருக்கு சுமார் 400 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்றும் சரத் பொன்சேகா மேலும் வலியுறுத்தினார். மெகா செய்திகளுக்காக ராஜி முகமட்.